Saturday 5 game-changing webinars உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 மணிக்கு ராங் டைம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமான உங்க டவுட் கிளியர் பண்றதுக்கு Are you worried about investing at wrong time webinar இருக்கு. 11 AM கோடீஸ்வரி ஸ்பெஷல் விமன் ஒன்லி வெபினார் இருக்கு. மைக்ரோசெப்ல ஆரம்பிச்சு உங்களோட முதல் 10 லட்சத்தை எப்படி ரீச் பண்றதுன்னு விமன் மறக்காம அட்டென்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 11 AM இன்னொரு செஷனும் இருக்கு. Solitaire navigating market cycles. மார்க்கெட்டோட மூட் ஸ்விங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 PM psychology of investing. How emotions shape your portfolio. எமோஷன்ஸ் தான் உங்க போர்ட்ஃபோலியோ ட்ரைவ் பண்ணுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுது. அண்ட் 1 மணிக்கு ஃப்ரம் செட்பேக் டு கம்பேக். லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க உங்களுக்கான வெபினார் தான் இது. தவறு நடந்தாலும் மறுபடியும் மீட்டெடலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. 5 வெபினாருக்கும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸ்மார்ட்டரா இன்வெஸ்ட் பண்ண இந்த ரைட் மூமெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜீரோவுக்கு போகும் நிறுவனங்கள். ஒரு நிறுவனத்தோட மதிப்பு ஜீரோவுக்கு போக முடியுமா? நிச்சயம் போக முடியும். அதற்கான முக்கிய காரணம் என்ன? பேசிக்கா நிறுவனம் நேர்மையான நிறுவனம் இல்லை. அவர்களுடைய தொழில் உண்மையான ஒரு தொழில் இல்லை. நிறுவனம் மதிப்பு நியாயமான முறையில் உருவாக்கப்பட்டதில்லை. நிறுவனத்தின் பங்குதாரர்களாக யாரெல்லாம் அதிக பணம் சம்பாதித்தார்களோ அவர்கள் வேண்டுமென்றே நிறுவன மதிப்பை கூட்டி மற்றவர்களுக்கு வித்து அதன் மூலம் பணம் சேர்த்தவர்கள். சோ மோசடி பெயர்வழிகள். இப்படிப்பட்ட விஷயம் நடக்குமா? இதை எப்படி நடக்க விடலாம் அப்படின்னு நியாயமான கோபம் எல்லாருக்கும் வரும். ஃபண்டமெண்டலா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது ஏன் நடக்குது தெரியுமா? இது நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். என்ன ரீசன்னாக்கா, இன்னைக்கு யாராவது ஒரு கம்பெனி நேர்மையான கம்பெனி 3 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்காது, 4வது வருஷத்துல இருந்து ரிட்டர்ன் கொடுக்கும்னாக்க அந்த கம்பெனி நீங்க வாங்குவீங்களா? மாட்டீங்க. ஆனா இந்த கம்பெனி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு டெய்லி வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்சர் ட்வீட் போட்டு இன்ஸ்டால கதை சொல்லி ப்ரமோட்டர் டிவில வந்து டெய்லி ஒரு பொய் சொன்னாக்கா அந்த கம்பெனி தான் நீங்க முதல்ல வாங்குவீங்க. அதுதான் அவங்களை ரீச் ஆகுது. அதுதான் அவங்க மைண்ட்ல இத வாங்கணும் அப்படின்னு பேராசையை தூண்டுது. இந்த பேராசைக்கு முதலீட்டாளர்கள் எதுவரை ஈஸியா விழுறாங்களோ அது வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அமெரிக்கா ஒரு வளர்ந்த பொருளாதாரம். ஆனா அந்த வளர்ந்த பொருளாதாரத்துல எத்தனை பேங்க்ரப்சிஸ் பாருங்க. எத்தனையோ பேங்க்ரப்சிங்கிறது திவாலாவதுங்கிறது அமெரிக்கால சர்வசாதாரணம். ஆனா இந்தியாவில இது நமக்கு புதுசு. திவால் சட்டமே வந்து 10 வருஷம் கூட ஆகல. சோ இந்த புதிய விஷயத்தை நம்ம இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு நிச்சயமா வருது. சமீப மாதங்கள்ல எனக்கு தோன்றிய ஒரு விஷயம் என் மைண்ட்ல 2-3 வருஷமா இருந்தா கூட ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒரு வார்னிங் கொடுத்தேன். அந்த வார்னிங்கை நான் ஒரு ட்விட்டர் பதிவு மூலமா சொன்னேன். அதாவது சிறு நிறுவனங்கள்ல இந்த மோசடிகள் மிக அதிகமாக நடக்கிறது, மேற்பார்வையின்றி நடக்கிறது, அப்பட்டமாக நடக்கிறது. வெளிப்படையாக இந்த மோசடிகளை முதலீட்டாளர்களும் நிறுவன முதலாளிகளும் சேர்ந்து செய்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை நான் சொன்னேன். அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்மி வந்தது. எதுக்குனாக்கா என்ன பர்சனலா அட்டாக் பண்றதுக்கு. நான் பேசியது எஸ்எம்இ ஸ்பேஸ் பத்தி. நான் இன்னும் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்புக்கே போகல. எஸ்எம்இ பத்தி தான் சொன்னேன். இன்னும் அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த எஸ்எம்இ ஸ்பேஸ்ல நடக்கிறத நான் சொன்ன உடனே இதனால பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய எல்லா ஃபாலோவர்ஸையும் கூட்டிட்டு வந்து அட்டாக். குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தை பத்தி நான் 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம். யார்கிட்ட சொல்றேன்னா என்னுடைய நண்பர்கள்,
யாரெல்லாம் இதை பத்தி எல்லாம் நிறைய பொது வெளியில பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவர் கூட அது சீரியஸா எடுத்துக்கல. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறுவன பங்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 100 ரூபாய்ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு பங்கு விலை போச்சுன்னா என்ன நினைப்பீங்க? Price is correct, opinion is wrong. As simple as that. எப்ப நீங்க price is correct, opinion is wrong போறீங்களோ, price வச்சு opinion ஜட்ஜ் பண்றீங்களோ, அன்னைக்கே நீங்க ஏமாற்றப்படுவதற்கு தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு என்னுடைய whole criticism of this YouTube culture of investing is, நான் சொன்னேன் விலை ஏறிடுச்சு, அதான் அந்த கல்ச்சர்னுடைய ஒரு ஃபவுண்டேஷன். ஒருத்தர் சொல்றதுனால விலை ஏறுறது இல்ல, இத்தனை பேர் ஃபாலோ பண்றதுனால தான் விலை ஏறுது. இந்த அடிப்படையே இன்னும் புரியாம எத்தனையோ பேர் இருக்கீங்க. இன்னும் அதிகமான பேர் ஃபாலோ பண்ணும்போது அந்த விலை இன்னும் அதிகமா ஏறும். அப்ப இன்னும் அதிக கிரெடிட் எடுத்துப்பாங்க, இன்னும் பெரிய தவறுகள் நடக்கும். அதுதான் இந்த கம்பெனி எல்லாம் நடந்திருக்கு. 2 கம்பெனிஸ பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒன்னு AGS Transact, இன்னொன்னு Gensol. ரெண்டுமே கோயிங் டு 0. ரெண்டுலயுமே ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த ரெண்டுமே SME எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்த நிறுவனங்கள். SME இவ்வளவு பேர் தேடி தேடி அவங்க குடும்ப பணத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டி நான் வெறும் SME இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னாக்கா, அதுக்கு காரணம் எது? அவங்களுக்கு வந்து நிறுவன மதிப்பு கம்மியா இருக்குன்றதோ அல்லது இந்தியாவுடைய வளர்ச்சியில அவங்க பெரிய பங்காற்ற வேண்டும் என்றோ இல்லை. இந்த இடத்துல மேனிபுலேஷன் ஈஸியா பண்ண முடியும். யாரும் மேற்பார்வை இருக்க மாட்டாங்க. சிசிடிவி இல்லாத ஊர்ல திருட போற மாதிரி. ஒரு ஊர்ல சிசிடிவி இல்லைன்னு கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுங்களா, அந்த ஊர்ல எல்லா திருடனும் இருப்பான். இது அப்படித்தான். லைட் டச் ரெகுலேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எதுக்குனாக்கா, சிறு நிறுவனங்கள்னால இவ்வளவு செபி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு IPO பண்ண முடியாது. சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்க BSE NSE தனியா ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு அதன் மூலமா உள்ள வரலான்னு ஒரு வரைமுறை வச்சாங்க. அந்த வரைமுறை எப்படி இவங்க வந்து மேனிபுலேட் பண்ணாங்க அப்படிங்கறத விஷயம். இவங்க எந்த ரூல் போட்டாலும் அந்த ரூல்ல வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். இதுதான் பங்குச்சந்தை. இது ஏதோ அசாதாரணமா இப்ப நடந்ததான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. பங்குச்சந்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பங்குச்சந்தை இருக்கும் வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். தவிர்க்க முடியாது. எப்படி சாலை இருந்தா விபத்து இருக்குமோ அது போல இது நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா ஊர்லயும் நடக்கும், எல்லா நாட்டிலையும் நடக்கும். பேராசை இருக்கும் வரை ஏமாற்று வேலை நடந்து கொண்டேதான் இருக்கும். நிக்கவே நிக்காது. புதுசு புதுசா பண்ணுவாங்க. எப்படி இன்னைக்கு ஒருத்தர் போன் பண்ணி உங்களை டிஜிட்டலா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றான், இதுக்கு எத்தனை பேர் விழுந்திருக்கீங்க? என்னுடைய நண்பர் அவங்க கிட்ட இருந்து 41 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட அனுப்பிச்சிருக்கோம். இது மாதிரி ஏமாத்தி. சரிக்கா, அவங்களுக்கு பணத்தை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது, பேராசையும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை ஏமாற்றுவதும் நடக்கிறது, பேராசை உள்ளவர்கள் ஏமாறுவதும் நடக்கிறது. எத்தனையோ கர்னல் ஆர்மியில டாப் ரேங்க்ல இருந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு விழுறாங்க, ஃப்ராடுக்கு. பேராசை உள்ள வரைக்கும் பைனான்சியல் ஃப்ராட் நடந்துகிட்டே தான் இருக்கும், மாற்று கருத்தே கிடையாது. என்னைக்கு நம்ம அந்த பேராசையை விட்டு வெளியே வரமோ அன்னைக்குதான் நம்ம அந்த ஃப்ராட்ல இருந்து நம்மள காப்பாத்திக்க முடியும். இவ்வளவுதான் விஷயமே, இவ்வளவுதான். சரி, இப்போ அது எப்படி சார் இவ்வளவு பெரிய ஃப்ராட ஒரு ப்ரமோட்டர் நடத்த முடியும்? தனியால பண்ணிருப்பான். நீங்க யாரெல்லாம் பயங்கர ஒப்பீனியன் கொடுக்கிற இன்வெஸ்டர், பயங்கர ட்விட்டர் ஹேண்டில் நடக்கிறீங்களோ அத்தனை பேர், இந்த கம்பெனியை பத்தி பேசின அத்தனை பேர் இதுக்கு உடந்தை. ஒருத்த விடாம ஒரு கம்பெனியை பத்தி ஒருத்தர் டெய்லி பேசுறானா ரெஸ்ட் அஷ்யூர்ட் அந்த கம்பெனி அவனை வேலையில் அமர்த்தி இருக்கிறது. யாரும் லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு எந்த கம்பெனியை பத்தி தினமும் பேச மாட்டாங்க. கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டா இருக்கும். ஆனா உங்க பேராசைனால இந்த கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட நீங்க வந்து ஓவர்லுக் பண்ணிட்டு என் மேல உள்ள அவரு பயங்கர ஒரு அன்புனால அவர் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குட் லக் டு யூ. இந்த மாதிரியான விஷயம் நடந்தது இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அவலம். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி SME வருது,
எஸ்எம்இல வந்துட்டு ஐபிஓ பண்ணும்போது வெறும் 1.3 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன், 2700 ஷேர் ஹோல்டர் தான். என்ன நடக்குதுங்க? கரெக்டா ஐபிஓ எல்லாரும் கார்னர் பண்ணிடுறாங்க. கார்னர் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? அதுக்கப்புறமும் ப்ரொமோட்டருக்கு 70% ஸ்டேக் இருக்கு, விலையை ஏத்திக்கிட்டே போறாங்க. இந்த விலையை ஏத்துறது கூட பணம் எங்க இருந்து வருதுன்னாக்கா, ப்ரமோட்டர் ஐபிஎல் ரைஸ் பண்ண பணத்தையே இன்னொரு கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி மூலமா தன் பங்குகளே வாங்கி வைக்கிறாரு. புதுசா அர்த்த பழைய ஸ்கிரிப்ட், பயங்கர பழைய ஸ்கிரிப்ட். ஆனா நீங்க நம்புறீங்க, ஏன்னா சோலார், ஈவி இப்படி ஜிகனா வேலை காட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த ஜிகனா வேலை காட்டும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரிப்பா, அடுத்த எலான் மஸ்க்கு நமக்கு கிடைச்சிட்டாரு, ஓகே, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க. அடுத்த எலான் மஸ்க் கிடைக்கல உங்களுக்கு, அடுத்த ஃப்ராட் தான் கிடைச்சது. இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தை முதலீட்டாளர்கள். நல்லா புரிஞ்சுங்க, யாரோ நல்ல கம்பெனி சொல்றானோ அவன் தான் எனக்கு முழுக்க முழுக்க உடந்தை. ஏன்னா இந்த வழியை அந்த ப்ரமோட்டருக்கு சொல்லி கொடுத்ததே இந்த இன்வெஸ்டர்ஸ் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வெளியே வரும். இவனுங்கதான் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணு, இங்க இருந்து நீ வந்து ஐபிஓல பணத்தை ரைஸ் பண்ணி இந்த பணத்தை வெளியே கொண்டு போ, அதை வச்சு உன் ஷேரே வாங்கு, ஷேர்ல பணத்தை பண்ணி அந்த கம்பெனியில பண்ண பணத்தை திருப்பி இந்த கம்பெனிக்கே கொண்டு வா. இந்த மாதிரி எல்லாமே இந்த ஃப்ராட் வேலை பூரா பண்ணது இந்த இன்வெஸ்டர்ஸ் தான், டவுட்டே கிடையாது. இது ஏதோ 2 கம்பெனில நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஆர் சாட்லி மிஸ்டேக்கன். மொத்த எஸ்எம்இ ஸ்பேஸ்ல இது நடந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க, 1.5 லட்சம் கோடிக்கு எஸ்எம்இ பீக் வேல்யூவேஷன் போச்சு. அதுல 10% வந்துட்டு அங்க இருந்து 1% போனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். மொத்த மதிப்பு 10% உறுதியா போகும், 1% போகுமா தான் நீ கொஸ்டின். அவ்வளவு ஃப்ராட் நடந்திருக்கு. இத்தனைக்கும் சின்ன கம்பெனிஸ் நம்ம ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடாது. சிறு ஆண்டர்பிரினர்ஸ், எம்எஸ்எம்இ பீப்புள் பணம் ரைஸ் பண்றதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உதவியாக இருக்க வேண்டும். அதனால அவங்களுக்கே நம்ம அதிகாரத்தை கொடுத்துருவோம், அவங்க நேர்மையா செய்யட்டும் அப்படின்னு கிரியேட் பண்ண சிஸ்டம் இந்த ஆண்டர்பிரினர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்துதான் கேம் பண்ணிருக்காங்க. இதுல எக்ஸ்சேஞ்ச் வந்து வேணும்னு எதையும் செய்யல. ஆனா எக்ஸ்சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் ஓவர்சீ பண்றதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. ஆனா ஒரு உண்மையை சொல்றீங்க, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். இந்த திருட்டு பசங்க இருக்கிற வரைக்கும் எக்ஸ்சேஞ்சினாலேயோ செபினாலேயோ யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும். உறுதியா நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னும் சில வாரங்கள்ல இன்னும் பல நிறுவனங்கள்ல இது போன்ற வெடிக்கும். எனக்கே காண்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவ்வளவு சூட்டா இருக்கு ஸ்டோரி. என்னடானா அடுத்து செமிகண்டக்டர் போக போறாங்க அப்படின்னு. நேற்று பிஎஸ்சி சொல்றான், இந்த கம்பெனி செமிகண்டக்டர் பத்தி சொன்ன எல்லா விஷயமும் ஃப்ராடு அப்படின்னு. நான் ஏன் இத லெஃப்ட்ல ஓரம் கட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் ஒரு 75 வயசு ஆள் எடுக்கிறது எனக்கு சரியா படல. இந்த வயசுல இதை எடுத்து எனக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு யோசிச்சேன். யாருக்காக பண்றான் அப்படின்னு. ஆப்வியஸ்லி அவருக்கு பக்கம் டைம் இல்ல. நீங்க ஒரு 25 வயசு ஆண்டர்பிரனர் பெரிய ரிஸ்க் எடுத்தாருன்னா அவருக்கு பக்கம் நிறைய டைம் இருக்கு, நிறைய அவர் அச்சீவ் பண்ணலாம். இப்போ வயசான ஆள் எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறான்றது எனக்கு சேரல. அதனால நான் சொன்னேன், இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி பார்க்கவே இல்லை. ப்ராப்ளி அதை கொண்டு வந்து உங்களுக்கு கூட என் மேல போகாம இருக்கலாம், இந்த ஆளு ஒரு பழைய பீஸ் இதையும் கேட்க மாட்டீங்க. ஃப்ராடு கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு வழிமொழி இருக்கணுங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை தேடி வருது என்னது? ஃப்ராடு தான். ஃப்ராடுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டா மட்டும் போறாதுங்க. பேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லாமே நம்ம மேலதான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்ல. உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்றேன், பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு. திரும்ப திரும்ப சொல்றேன். என்ன நீங்க அவங்களை ரொம்ப ஆராதிக்கிறீங்க, ரொம்ப லவ் பண்றீங்க, அது உங்க விருப்பம். பட் அப்ப கூட உங்க பொறுப்பு அது. அந்த லவ் வந்து எப்படி பைனான்சியல் டேமேஜ் ஆக மாற்றாமல் இருப்பது என்பது முதலீட்டாளருடைய பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ நடக்கும் போது மைக்ரோ கேப்லயும் நடக்கும், ஸ்மால் கேப்லயும் நடக்கும்.
ஏன்னா இது ஒரு அசாதாரண காலச்சூழல். இந்த அசாதாரண காலச்சூழல்ல நடந்த அசாதாரண சம்பவங்கள் தான் இன்னைக்கு நிறுவன மதிப்பாக நம்ம முன்னாடி இருக்கு. இந்த நிறுவன மதிப்பை நம்ம கண்மூடித்தனமா நம்புறோம். இந்த நிறுவன மதிப்பை நம்பி கண்மூடித்தனமா நம்பி இந்த நிறுவன மதிப்பில் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கும், அவசரப்படுறோம். இது எதுவுமே நல்லா முடியாது. இது எதுவுமே சேஃப்டிக்கு உங்களை கொண்டு செல்லாது. இது எல்லாத்துல இருந்துமே பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கு. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. எனக்கு இல்ல, யாருக்கும் இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. சோ இன்னைக்கு இன்வெஸ்டர் தன்னை காப்பாத்திக்க வேண்டிய இடத்துல இருக்கான். என்னைக்குமே இருந்தா இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கான். ஏன்னா இன்னைக்கும் தன்னை காப்பாத்திக்க தவறினால் பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் என்பது உறுதியாக உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துடும். சோ டைம்லி ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். டைம்லி ஆக்ஷன் பண்ணலனாக்கா விஷயம் பூதாகாரமா வெடிச்சு வரும். அன்னையில இருந்து ஷேர் டெய்லி லோவர் பிளேஸ்ல போகும். எது வரைக்கும் போகும்? 0 வரைக்கும் போகும். சோ 0 வரைக்கும் போறதுக்கு முன்னாடி காப்பாத்திக்க வேண்டிய ஒரு தேவை இன்வெஸ்டருக்கு இருக்கு. சேஃப்டி என்பது ஆப்ஷன் இல்ல, நெசசிட்டி. அதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. புரிஞ்சுட்டீங்க, நம்புவோம். புரிஞ்சுக்கிட்டு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.